சரித்திரத்தை மாற்றும் விசில் சத்தம், ஆட்டம் காணும் சிம்மாசனங்கள். இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு மாபெரும் அரசியல் பேரலை. பல வருஷமா கோட்டையில உட்கார்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களோட அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வச்சிருக்கு அந்த ஒரு வார்த்தை. வீட்டுக்கு ஒரு ஓட்டு விசிலுக்கு விழுந்திருக்கு. இந்த ஒற்றை தகவல் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் இடி மின்னல் மாதிரி அதிர வச்சிருக்கு. அந்த அதிரடி மாற்றத்தால தாவேகா தொண்டர்கள் பெருமிதத்துல சிலிர்த்து போய் நிக்கிறாங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒரு அரசியல் பிரளயம் நடந்திருக்கா? வாங்க அந்த கணக்க பத்தி பார்க்கலாம். சமூக வலைதளங்கள்ல திறந்தாலே ஒவ்வொரு வீட்ல இருந்தும் குறைஞ்சது ஒரு ஓட்டாவது விசில் சின்னத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிற தகவல் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இத சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பார்க்காம ஒரு தீர்க்கமான கணக்கு போட்டு பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டுல மொத்தமா 2,20,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கு. அதாவது 2.20 கோடி குடும்பங்கள். இதுல ஊர்ல இல்லாதவங்க, இரட்டை கார்டு வச்சிருக்கிறவங்கன்னு ஒரு 20 லட்சம் கார்டுகளை கழிச்சிருவோம். மீதி உறுதியா நிக்கிறது 2 கோடி குடும்பங்கள். இந்த 2 கோடி வீடுகள்ல இருந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு விசிலுக்கு விழுந்திருந்தா தளபதி படைக்கு கிடைச்ச வாக்குகள் மட்டுமே 2 கோடி. இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல பதிவான மொத்த வாக்குகளே 4,87,00,000 தாங்க. அதுல 2 கோடி ஓட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 41% வாக்குகள். ஒரு புது கட்சி தன்னோட முதல் தேர்தல்லையே 41% வாக்குகளை அள்ளுச்சுன்னா அது வெறும் வெற்றி இல்ல, ஒரு அரசியல் பூகம்பம். இந்த கணக்குப்படி 40ல இருந்து 41% வாக்குகள் உறுதியானா 140 தொகுதிகளுக்கும் மேல அசால்ட்டா கைப்பற்றி ஒற்றையாளா ஆட்சி கட்டல்ல கம்பீரமா உட்காருவாரு தளபதி. இதெல்லாம் சாத்தியமா? ஒரு புது கட்சிக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டெல்லாம் விழுந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு திமுக, அதிமுக தரப்புல அடிச்சு சொல்றாங்க. ஆனா கள நிலவரம் வேற மாதிரி இருக்கு. சில வீடுகள்ல மொத்த ஓட்டும் விசிலுக்கே விழுந்திருக்கு. சில வீடுகள்ல ஒரு ஓட்டு கூட கிடைக்கல. ஆனா ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா சராசரியா வீட்டுக்கு ஒரு ஓட்டுங்கிற அந்த பிரம்மாண்டமான இலக்க தாவேகா ஈஸியா தொட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் பொதுவான பேச்சா இருக்கு. இந்த கணக்கு மட்டும் நிஜமானா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல இது ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். பல வருஷ அரசியல் வியூகங்கள் சுக்கு நூறா உடைக்கப்படும். கோட்டை கதவுகள் திறக்கப்படும். அந்த சிம்மாசனம் புதிய தலைவனை ஏற்கும். வீட்டுக்கு ஒரு ஓட்டு விசிலுக்கு அப்படிங்கிறது உண்மையானா முதலமைச்சரா விஜய் பதவி ஏற்கிறதும் உறுதியிலும் உறுதி. தமிழகத்தையே கிடுகிடுக்க வச்சிருக்கிற இந்த தேர்தல் களம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வீட்லயும் அந்த ஒரு ஓட்டு விசிலுக்கு விழுந்துச்சா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நெஞ்சில குடியிருக்கக்கூடிய தாவேகா நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம தழல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.